அவந்தி திருத்தல மாஹாத்மியம் 35ஆம் அத்தியாயம். அகஸ்தியேஸ்வரரின் மகிமை. சனத்குமாரர் கூறினார், ஒரு மனிதன் ஸ்வர்ண க்ஷீரத்தில் புனித நீராடி பகவான் மகேஸ்வரரை தரிசித்தால் 100 கபில பசுக்களை கொடையாக கொடுத்ததை விட அதிக பலனை பெறுகிறான். புலன்களை கட்டுப்படுத்திய ஒருவர் புனித நீராடி அன்னங்களால் இழுக்கப்பட்ட வாகனத்தில் பிரம்மலோகத்திற்கு செல்கிறார். தைல பௌலா என்ற மாத்ருக்களுக்கு இரவு நேர காணிக்கைகளை செலுத்துபவர் உடனடியாக சித்தி அடைகிறார். இறந்தவுடன் அவர் சிவபுரத்திற்கு செல்கிறார். சைத்திர மாதம் என்று அழைக்கப்படும் சித்திரை மாதம் அல்லது பால்குண மாதத்தில் விஷ்ணு வாபி குளத்தில் புனித நீராடி இரவில் விரதமிருந்து விழித்திருந்து அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபட்டு விஷ்ணு லோகத்திற்கு செல்பவர். அபயேஸ்வரரை பக்தியுடன் வழிபடும் நல்ல கட்டுப்பாட்டை கொண்ட பக்தர் ருத்ரலோகத்திற்கு செல்கிறார். முனிவரே, அகஸ்தியேஸ்வரரை மன ஒருமைப்பாட்டுடன் சந்திக்கும் ஒருவர் பூமி முழுவதையும் ஆளும் ஒரு பேரரசராக பூமியில் மீண்டும் பிறக்கிறார். ஒருவர் விரதத்தை கடைபிடித்து தனது புலன்களை கட்டுப்படுத்த வேண்டும். அகஸ்திய முனிவரின் உதயத்தின் போது பாத்ரபத மாதத்தின் இருண்ட பாதியில் 7ஆம் நாளில் பகவான் அகஸ்தியேஸ்வரரை தரிசிக்க வேண்டும். அவர் அனைத்து பாவங்களில் இருந்தும் விடுபடுகிறார். ஒருவரின் திறனுக்கு ஏற்ப தங்கம் அல்லது வெள்ளி அகஸ்திய முனிவரின் சிலை செய்யப்படுகிறது. இது 5 விலை உயர்ந்த இரத்தினங்களால் பொருத்தப்பட்டு ஒரு துணியால் சுற்றப்படுகிறது. பின்னர் கட்டளைகளின்படி தெய்வத்தை வணங்க வேண்டும். சிறந்த பிராமணரே, 4 சாதிகளுக்கும் அந்த உத்தரவுகள் என்ன என்பதை நான் விவரிக்கிறேன். 7 வகையான முக்கிய தானியங்கள் மற்றும் பல பழங்கள் உள்ளன. முனிவரே, ஒரு பல்வேறு தானியங்கள் மற்றும் ஒரு பழத்தை ஆரம்பத்தில் கைவிட வேண்டும். இந்த விரதம் 7 ஆண்டுகள் தொடரப்பட வேண்டும். அர்க்ய மந்திரம் பின்வருமாறு: கலசத்தில் பிறந்தவரே, மித்ரா மற்றும் வருணரின் மைந்தனே, அக்னி மற்றும் மருத காற்று கடவுள், இதிலிருந்து தோன்றிய உங்களுக்கு வணக்கம். காசமலரை போன்ற தெய்வம் வியாசமா முனிவரே, அர்க்யத்தை வழங்கும் போது கிடைக்கும் நன்மையை கவனத்துடன் கேளுங்கள். அவர் மகன்களாலும் செல்வத்தாலும் ஆசீர்வதிக்கப்படுகிறார். அதில் எந்த ஐயமும் இல்லை. இறந்தவுடன் அவர் ஸ்வர்க்கத்தை அடைந்து ஒரு பணக்கார குடும்பத்தில் மறுபிறவி எடுக்கிறார். உலகிற்கு வந்த பிறகு அவர் ஒரு சிறந்த யோகியாக மாறுவார். இதை எப்போதும் கேட்டு ஒருமுகப்படுத்தி பாராயணம் செய்பவர் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறார். துறவிகளின் உலகில் அவர் மகிழ்ச்சி அடைகிறார். 35ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.